இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான மூலிகை தான் மூக்கிரட்டை. இந்த மூலிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனா ரோட் சைட்ஸ்ல இல்ல நம்ம வீட்டை சுத்தி ஒரு தரைப்படர் தாவரமா தரையோர தரையா படர்ந்து நிறைய இடங்களை நம்மளால வந்து பார்க்க முடியும். ரொம்ப தலைமுறையா நம்ம மக்கள் வந்து இத சாதாரண கீரைகள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி எல்லாம் எப்படி வந்து எடுத்துட்டு வருவாங்களோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வந்து தொடர்ந்து உணவுல வந்து சேர்த்துட்டு வர்றது ஒரு பழக்கமாவே நிறைய இடங்கள்ல வந்து வச்சிருக்காங்க. ஏன் இதை ரெகுலரா அவங்க எடுத்தாங்க அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது சரி பண்ணுது அப்படின்னும் நம்ம உள் உறுப்புகள் அதாவது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ராஜ உறுப்புகள் அப்படின்னா என்னன்னா வைட்டல் ஆர்கன்ஸ் தான் அவங்க ராஜ உறுப்புகள்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி மாதிரியான உறுப்புகளை வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. சோ அதனாலதான் இவங்க வந்து இதை காலங்காலமா உணவுல வந்து சேர்த்துட்டு வந்தாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் காலங்காலமா இது பாத்தீங்கன்னா உணவுல வந்து சேர்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய பலன்கள் வந்து என்ன அப்படின்றத பத்தி முழுசா பார்க்கலாம். அதாவது இந்த மூலிகைக்கு கோழை அகற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம நெஞ்சில சேரக்கூடிய சளி அல்லது கபம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வெளியேற்றக்கூடிய செய்கை தான் கோழை அகற்றின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ கோழை அகற்றி, சிறுநீர் பெருக்கி, குளிர்ச்சி உண்டாக்கி, மலமிளக்கி, புழுக்கொல்லி, இந்த மாதிரியான முக்கியமான செய்கைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. இதை பத்தி ஒவ்வொரு நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த மூலிகையுடைய பயன்கள்ல முதல் முக்கியமான பயனா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூலிகை வந்து வாத நோய்களை வந்து தணிக்கும். மூக்கிரட்டையினை முறையுண்ண வாத நோய் யாக்கையிர் பெட்டி அரவென அடங்குமே அப்படின்னு சொல்லி தேரையர் வந்து அவருடைய பாடல்ல வந்து சொல்றாரு. அதாவது மூக்கிரட்டை இலைய வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பெட்டிக்குள் வந்து எப்படி பாம்பு தலையெடுக்காமல் அடங்கி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வாத நோய்கள் எல்லாம் நம்ம உடம்புல வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இவங்க இங்க வாத நோய்கள்னு சொல்லி சொல்லப்படுறது மெயினா நம்மளுடைய மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் வந்து சொல்றாங்க. அடுத்ததா இந்த மூலிகை சிறுநீரகம் மேல செயல்பட்டு அதுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கிட்னியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா சிகேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸ், நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீனல் கால்குலேன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கல், அதுக்கப்புறம் சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இது எல்லா விஷயங்களுமே எல்லா பிரச்சனைகள் மேலுமே இது செயல்பட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்றது. ஆனா அதுவே நான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வேற ஒரு மருந்து வந்து எடுத்துட்டு இருக்கேன், அது கூட வந்து நான் இந்த ஒரு மூலிகையும் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வாரத்துக்கு 2 முறை 3 முறை அந்த மாதிரி நீங்க இந்த கீரையை வந்து சேர்த்துட்டு வந்தீங்க உணவுல அப்படின்னா ஒரு நல்ல தீர்வை வந்து அது உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரைகள் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படின்ட்டாலே ரொம்ப எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா. ஃபைபர்ஸால நம்ம உடம்பு மொத்தத்தையும் வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதன்படி பார்க்க போனோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து கரைச்சு கல்லீரலை வந்து பாதுகாக்குது. நம்மளுடைய மலத்தை வந்து இலக்கி ஒரு மலமிளக்கி செய்ய செயல்பட்டு குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதோட இல்லாம மூலம் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவாவே நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சு உடல் எடை குறைப்பிற்கு வந்து இது பயன்படுது. அதோட இல்லாம இது வந்து ஒரு காம்போ மாதிரிங்க. இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது 3 இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான மூலிகை இது. இதை நீங்க வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது 3யுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கட்டுப்பாடா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே இந்த மூலிகை வந்து ஹெல்ப் பண்ணும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரத்த சுகை அல்லது பாண்டுன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை வந்து இது சரி செய்யுது. பொதுவாவே நம்ம தாவரங்கள்ல வந்து குளோரோபில் நிறையவே இருக்கும், அயன் கண்டென்ட்டும் நிறையவே இருக்கும். சோ அதை ராவா எடுக்கும் போது ரத்த சோகையை சரிப்படுத்துறதுல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம ரத்தத்தையும் அதிகப்படுத்தும், கிட்னியையும் வந்து சுத்திகரிப்பு பண்ணி நம்மளோட யூரியா கிரியேட்டினின் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் இவங்க வந்து இதை காலங்காலமா உணவுல வந்து சேர்த்துட்டு வந்தாங்க.